அதுபோல் கொளத்தூர், வாணியம்பாடி, காங்கேயம், பத்மநாபபுரம் மற்றும் ஆலங்குடி 5 தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அங்கேயும் ஸ்டேடியம் திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஆண்டு 22 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை அறிவித்திருந்தோம். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன. அது மட்டுமல்ல, நிலம் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளையும் மினி ஸ்டேடியங்களை நிச்சயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடைய பேரவைத் தலைவர் அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. ராதாபுரத்தில் சர்வதேச தரத்திலான ஸ்டேடியம் அமைப்பதற்கான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டாங்க. இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் நீலமேகம் அவர்கள் தஞ்சை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நேற்று கோரிக்கை வச்சிருந்தார். அந்த பணிகள் வரும் ஏப்ரலுக்குள் முடிக்கப்பட்டு விரைவில் விளையாட்டு வீரர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய வாழ்ந்த கோபாலபுரத்தில் கலைஞர் குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்படும் என்று சென்ற ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் பாக்ஸிங் அகாடமியை முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் திறந்து வச்சாங்க. முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்குவோம் என்று சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம். கடந்த ஆட்சியில் வெறும் 4 விளையாட்டுகளுக்கான ஸ்போர்ட்ஸ் கிட் தான் கொடுக்கப்பட்டது. அந்த நிலையில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழே 10 வகையான விளையாட்டுகளுக்கு தேவையான 33 ஸ்போர்ட்ஸ் கிட்டை நாம் தொடர்ந்து வழங்கி இருக்கின்றோம். அனைத்து மாவட்டங்களையும் ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட 17,000 எண்ணிக்கையிலான ஸ்போர்ட்ஸ் கிட் தொகுப்பினை கொடுத்திருக்கிறோம். வரும் ஆண்டில் நகர்ப்புறங்களிலும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழே விளையாட்டு உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படியாக தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறை வளர்ச்சி புதிய உயரங்களை தொட்டிடும் வகையில் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அயராது பாடுபட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் கூற விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு எனது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0 வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் 120 வட்டாரங்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 துவங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 42,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி 66 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். பழங்குடியினர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட 2500 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் 25 கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும். சென்னை மெரினா கடற்கரையில் 2024 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற அந்த உணவு திருவிழா பெரும் வெற்றியை தொடர்ந்து நடப்பாண்டில் அனைத்து 5 ஜோன்லையும் மண்டல அளவிலான அந்த உணவு திருவிழாக்கள் நடத்தப்படும். நடப்பாண்டில் மகளிர் சுய குழுக்களுடைய உற்பத்தி பொருட்கள் 400 கோடி ரூபாய் அளவில் விற்பனை செய்து உறுதி செய்யப்படும். அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஷெல் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர் திறன் மையங்கள் நிறுவப்படும். ஸ்கவுட் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வரும் கல்வி ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து 100 திறமையான இளங்கலை மாணவர்களுக்கு உலகளாவிய தொழில் பயிற்சிகள் வழங்கப்படும். தூய்மை இயக்கம். தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தினந்தோறும் உருவாகும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் தூய்மை இயக்கம் என்ற ஒருங்கிணைப்பு அமைப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் ஏற்படுத்தப்படும். திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. மாநில திட்டக்குழுவால் கொள்கை மற்றும் ஆளுகைக்கான அனுபவ மையம் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் அமைக்கப்படும். அரசு துறைகளில் ஆதாரங்களின் அடிப்படையில் கொள்கை வகுக்கின்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பொருளியல் மற்றும் புள்ளியியல் பிரிவு அமைக்கப்படும்.